இந்த வெய்ய காலத்தில் என் வீட்டுக்காருக்கு சளி பிடிச்சிருச்சுங்க. சரின்ட்டு இன்றைக்கி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் போட்டு முதல்ல வணங்குனதும் அதில் நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். நான் இதுக்கு தனியாக சீரகம், சோம்பு, குருமிளகு, பட்டை, கிராம்பு, தேங்காய், அதுக்கப்புறம் வரமிளகாய் எல்லாமே சேர்த்து தனியாக அரைச்சிட்டேன். அது போக சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அதையே தனியாக அரைச்சிட்டேன். இப்படி நல்லா கொதி வந்ததும் இந்த அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டால் தான் நாட்டுக்கோழி இந்த தண்ணியிலேயே சூப்பராக வெந்து எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி இப்படி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். நல்லா சூடாக சாப்பாடு போட்டு இந்த தண்ணி குழம்பை எடுத்து மேலே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சளி பறந்து ஓடிடும் இந்த மாதிரி தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.